வெறும் பிராமண கடப்பாறை மட்டும் நீ அசால்ட்டாக இருந்துடாதுங்க திராவிடர்களே. உங்களை உடைக்க வர போகிறது அனைத்து கடப்பாறைகளும் வருது. நீ யார்ப்பா தம்பி? போ ஓரமாக போய் விளையாடு. பிராமண கடப்பாறை எடுத்து திராவிட கோட்டை இடிப்போம்னு சொன்னாங்களே, அதை பற்றி ஆரிய அடிமை அப்படின்னு அதாவது அண்ணன் பிராமண கடப்பாறை எடுத்து திராவிட கோட்டை இல்லை திராவிட குட்டி சுவரை உடைப்போம் அப்படின்னு சொன்னார். அண்ணன் சொன்னதுக்கான காரணம் ஈர வெங்காயம் ஈவேரா அவர் தான் தமிழர்களுக்கு கோமணங்கட்ட கற்றுக் கொடுத்தாரு. அவர் தான் தமிழர்களுக்கு பல்லு தேய்க்க கற்றுக் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு மிகைப்படுத்த ஒரு பிம்பத்தை காட்டும்போது நாங்கள் எடுக்க போகிற பிராமண கடப்பாறை என்னென்னா, தமிழ் இலக்கியங்களை, தமிழ் ஓலைச்சுவடிகளில், கல்வெட்டுகளில் அழிஞ்சு போகிற நிலையில் இருந்த இலக்கியங்களெல்லாம் எடுத்து தமிழர்களுக்கு தந்த ஊவே சாமிநாத ஐயருங்கிற பிராமண கடப்பாறை காந்தியடிகள் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக ஈரோடு மாவட்டத்தில் இருந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய கல்விக்காக செலவு பண்ணி பள்ளிக்கூடங்களை திறந்து மக்களை படிக்க வச்ச லக்ஷ்மண ஐயருங்கிற பிராமண கடப்பாறை. அதையும் தாண்டி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாக ஒரு மொழி காணோம் அப்படின்ட்டு தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக தமிழை புகழ்ந்து பாட்டி இதுவரைக்கும் உலக அளவில் தமிழை கொண்டு போய் சேர்த்த பாரதிங்கிற பிராமண கடப்பாறை. இந்த பிராமண கடப்பாறை எடுத்து தான் நாங்கள் திராவிட குட்டி சுவரை அடித்து உடைக்க போகிறோமே தவிர, ஒருத்தர் ஒரு இதில் பிறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காகவே அவரை ஒதுக்குறதும், ஈவேராங்கிற ஈர வெங்காயம் தமிழை எவ்வளோ தூரம் கொச்சையாக தாழ்த்தி பேசினாலும் அவரை உயர்த்தி பிடிக்கிறதையும் மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கான ஊமை தான் அது. நான் சொன்ன இந்த பிராமண கடப்பாறைகளினுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய 6 பிராமண கடப்பாறைகள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட குட்டி சுவரை இடைக்க கொடுக்க அச்சாரமாக அண்ணன் களத்தில் இறக்கி விட்டுருக்காரு. பிராமண கடப்பாறைகள் மட்டும் இல்லை, தமிழ் குடியில் பிறந்திருக்கிற அனைத்து கடப்பாறைகளும் களம் இறங்கிடுச்சு. அது இல்லாமல் மாற்று மொழிப்பட பேசக்கூடிய சௌராஷ்டிரா, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த கடப்பாறையும் திராவிட குட்டி சுவரை உடைக்கிறதுக்காக தயாராக இருக்குது. நாம் தமிழர் கட்சிங்கிறது அனைத்து உயிர்களுக்குமான கட்சி. இது யாருக்கு மேலேயும் வெறுப்பை சுமத்துற கட்சி இல்லை. வெறும் பிராமண கடப்பாறை மட்டும் நீ அசால்ட்டாக இருந்துடாதுங்க திராவிடர்களே. உங்களை உடைக்க வர போகிறது அனைத்து கடப்பாறைகளும் வருது. நாம் தமிழர் மாதிரி இன்னொரு தமிழ் தேசிய கட்சி இந்த நிலத்தில் வந்தால் மட்டும்தான் மாற்று. 2026 தேர்தலில் 2 தத்துவங்களுக்கு தான் போட்டி, திராவிடமா தமிழ் தேசியமா. இடையில யார் வந்தாலும் 2026 தேர்தலுக்கு முன்னாடியே காணாமல் போயிடுவாங்க. அதை நீங்கள் களத்தில் பார்க்குறீங்க. 2 வருஷமாக உண்மையிலே மாற்றினி அந்த சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஜயினுடைய கட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கணும்னா களத்தில் நின்றுக்கணும், மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கணும். திமுக எந்தெந்த வழியில் மக்களுக்கு திமுக அதிமுக துரோகம் பண்ணுது, காங்கிரஸ் பாஜக துரோகம் பண்ணுதுங்கிறத செய்திகள் வாரி, அதாவது பட்டியலிட்டு காட்டியிருக்கணும். நிகழ்வுகள் வாரியா இந்தந்த வகையில் திமுக மக்களுக்கு எதிராக இருக்குது, ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது. உதாரணமாக ஊழல், வாக்குக்கு காசு, முறையற்ற நிர்வாகம், கனிம வளம், இயற்கை வள சுரண்டல், இதெல்லாம் இந்த திராவிட கட்சிகள் பண்ணிகிட்டு இருக்குது. இதுக்கு நான் மாற்றாக இருக்கிறேங்கிற எந்த கருத்தையுமே சொல்லாமல் வெறும் திரைக்கவர்ச்சி, நான் திரைப்படங்களில் நடிச்சிட்டேன், நடிகைகளோட ஆடிப்பாடி நடிச்சிட்டேன், நடிகைகளோட ஆடிப்பாடி ஓடிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு மக்கள் எனக்கு வாக்களிச்சுட்டு வருவாங்கன்னு நினச்சி வர்றதே வரும் ஒரு மூடத்தனத்தின் உச்சம், அறியாமையின் உச்சம். அதனுடைய தமிழ் பதம் தான் தற்குறிங்கிறது. நீங்கள் களத்தில் நின்று மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத போய் பார்த்து மக்களுக்காக பிரச்சனை குரல் கொடுக்காமல் அப்படியே வாக்க தூக்கி தர்றதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை, தலைமை தான் காரணம். உண்மையிலேயே இந்த நமக்கு திமுக அதிமுகவை தேர்தல் களத்தில் மேடைகளில் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள், இயற்கை வளங்களை திருடி இருக்கிறது, ஒன்றிய அரசுக்கு அடிபணிஞ்சு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்துறதுக்கு பேசுகிறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்குது. இடையில இந்த களத்துக்கு முன்னாடியே தான் இந்த உதிரி அடிக்கணுங்கிறதுக்காக நினைக்கிறோம். அதனால் தமிழக வெற்றி கழகமும் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. நாங்கள் அடித்து வீழ்த்த போகிறது கருணாநிதி குடும்பத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை வீழ்த்தி தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமரப்போகுது. அதுக்கு குறுக்க பாஜக காங்கிரஸ் வந்தாலே பயப்பட மாட்டோம். நீ யார்ப்பா தம்பி? போ ஓரமாக போய் விளையாடு. நன்றி. நாம் தமிழர்.